சாம்சங்கோட பாப்புலர் சீரிஸ் A சீரிஸ்ல இன்னொரு ஃபோன் வந்துருச்சு, சாம்சங் Galaxy A17 5G. இந்த ஃபோன் வந்து அண்டர் 20,000 rupees கொண்டு வந்திருக்காங்க அண்ட் சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான அப்கிரேட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க இந்த ஃபோன்ல கம்பேர்ட் டு A16. என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, அண்டர் 20,000 வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. பை தி வே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ சாம்சங் கூட கொலாபரேஷன்ல செஞ்சிருக்கோம். பட் இல்லாத விஷயம் இருக்கணும், இருக்கிற விஷயம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஆல்ரைட், வீடியோ ஆரம்பிக்கலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech Tamil. Let's go. So first எடுத்தோன்னே நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் டிசைன் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொட்டையா பெருசா Galaxy A17 5G பெருசா எழுதிருக்காங்க இங்க. அண்ட் அது கீழ வந்து உங்களுக்கு போனோட போட்டோ கிடைச்சிரும். அண்ட் இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ குட் ஸ்டஃப். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பாக்ஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு பாத்தீங்களா? அது என்ன மேட்டர்னு சொல்றேன், பட் லெட்ஸ் டேக் a look at what's inside. So ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபோன் இருக்கு, பட் ஃபோன்ல சைடுல வச்சிருவோம். சோ நிறைய நாளுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள சாம்சங் ஒரு சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதுவும் டைப் சி சார்ஜர் 25 வாட் சப்போர்ட் கொடுக்கும் இது. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேபிள் கிடையாது. ஓ, கேபிள் இருக்கு ஆப்வியஸ்லி, இப்படிதான் அவங்க வைப்பாங்க கேபிள். ஆல்ரைட், சோ நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிளும் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்க சிம் இஜெக்டர் டூலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இது வந்து இனிஷியல் டேஸ்க்கு தான் சாம்சங் வந்து சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்க போறாங்களாமா. சோ லான்ச் ஆனோனே நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா தனியா தான் வாங்கி ஆகணும். ஓகே, சோ இதெல்லாம் சைட்ல வச்சிருவோம். ஃபோன் கிட்ட பாப்போமா? ரைட், ஓகே, நைஸ் டிசைனுங்க. ஒரு சாம்சங் Galaxy S சீரிஸ் அண்ட் A சீரிஸோட லுக் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஃபுல்லா பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் என்னமோ கொஞ்சம் பிரீமியமான ஃபீல் எனக்கு கண்டிப்பா தோணுது ஃபார் ஷூர். அண்ட் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா லைட் படும்போது கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஃபீல் கொடுக்குது. பட் அதர்வைஸ் இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ப்ளூ கலர் தவிர்த்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் அண்ட் சில்வர் கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பை தி ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்க பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் போட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர் காட்சிரும். ஆனா இது வந்து கொஞ்சம் ரேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து ஒரு புது டிசைன் சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் கால்ட் கீ ஐலண்ட் 2.0. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால கீஸ. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல சிம் கார்டு ட்ரே இருக்கு. கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி 2.0 போர்ட் அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மோனோ ஸ்பீக்கர் தான். அண்ட் இந்த பக்கத்துல வந்து இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்தலாமா ஒரு தடவை? ஓகே, ஓ, ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்ல 1 நானோ சிம் கார்டு பிளஸ் 1 மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு வந்து 2 TB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஃபோன், which is good. Anyway, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு IP54 ரேட்டிங் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க டிஸ்பிளேக்கு. அண்ட் that is awesome. ஸோ கண்டிப்பா ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். குவிக் டிராப் டெஸ்ட் தான் தெரியும் எனக்கு. டிராப் டெஸ்ட்ல இந்த மாதிரி ஃபோன் உடைய சான்சஸ் கம்மி தான், பட் ஸ்டில் வில் ட்ரை இட் அவுட். No problem. அடுத்து பின்னாடியிலேருந்து no issues. So நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கான டிராப்ஸ் எல்லாம் இது கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிக்கும், பிரச்சனை இல்ல. அண்ட் ஓவரால் லுக் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐ லைக் த ஃபோன்ஸ் லுக். கொஞ்சம் பிரீமியமான ஃபீல் இருக்கு, பட் அண்டர் 20,000 rupees. பை தி வே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரீமியமான ஃபீல்க்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபோன் வந்து இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்லிம். 7.5 mm பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு 7.9 mm. A16 வந்து 7.9 mm இருந்தது. அது மட்டும் இல்ல, இதோட வெயிட் குறைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. சோ வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 193.3 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. சோ அண்டர் 200 கிராம்ஸ் இருக்கிறதுனால கம்ஃபர்டபிளா ஹோல்ட் பண்றதுக்கும். கேமரா ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மத்த போன்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஜெனரலி ஒரு சிங்கிள் யூசபிள் கேமரா தான் இருக்கும். இந்த போன்ல A17 ல உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. மூணு கேமராலயும் யூஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஹை ரெசல்யூஷன் சென்சர்ஸ் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிபிக்கல் சாம்சங் கேமரா உங்களுக்கு கிடைச்சிரும் கேப்பபிலிட்டிஸ். பேசிக்கலி நல்லா இருக்கு. எஸ்பெஷலி பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல HDR ஷாட்ஸ் எடுக்குது. பிளஸ் டீடைல்ஸ் கூட ஓரளவு பிரைமரி கேமரா நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் செல்ஃபி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டோஸ் காட்டுறோம், நீங்களே பாருங்க. இட் லுக்ஸ் குட். அல்ட்ரா வைட்ல 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்னால டீடைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்காது உங்களுக்கு. அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோல இந்த ஷாட்ஸ்ல எடுத்துருக்கோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி வே வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 fps ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. பிரைமரி ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், செல்ஃபி ஆகட்டும், மூணுத்துலயுமே உங்களுக்கு 1080p 30 fps தான் கிடைக்கும். சோ நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்னதான் பெஸ்டா இல்லனாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சாம்சங் எந்த குறையும் வைக்கல. ஏன்னா உங்களுக்கு One UI 7 based on Android 15 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா One UI 8 அப்கிரேட் கிடைச்சிருங்க based on Android 16. ஏன்னா 6 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க அண்ட் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்றாங்க சாம்சங். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 6 வருஷம்லாம் எந்த பிராண்டும் ப்ராமிஸ் பண்றது இல்ல. சோ தட்ஸ் a good thing. பட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் நீடிக்குமா?
நீங்க சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல. பை தி வே கூகுளோட AI ஃபீச்சர்ஸ் ஜெமினி சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து சர்க்கிள் டு சர்ச்சும் கிடைச்சிரும். அண்ட் கிராஸ் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல ஜெமினில, அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமா, கிராஸ் ஆப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஜெமினிட்ட மദ്രാசி படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டேட் கொடுத்துரும். அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ரிமைண்டர் செட் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே தானா செட் பண்ணிக்கும். ஸோ ஆப் ஸ்விட்சிங் டைரக்டா பண்ணிக்கலாம் while asking the questions. That is good. Cross app AI வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த Samsung Galaxy A17ல. அப்புறம் of course Samsung ஓட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி பெட்டரா கிடைக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் கால் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோன்ஸ்ல this is one of the best ones. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா Samsung வாலெட்டோட டேப் அண்ட் பே ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. Samsung by the way இன்னொரு ஃபீச்சர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. யூசுவலி Samsung ஓட ஃபிளாக்ஷிப்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போ பட்ஜெட் ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி வாய்ஸ் மெயில் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அண்ட் Knox ஓட வால்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு Galaxy A17ல கிடைச்சிரும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா Samsung ஓட ஓன் சிப் கொடுத்திருக்காங்க. Exynos 1330 வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 6/128GB, 8/128GB and 8/256GB. அண்ட் மூணுத்துலயுமே உங்களுக்கு வந்து LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். அண்ட் பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தப்போ Antutuல 4.7 lakh எங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் CPU throttle டெஸ்ட் கூட ரன் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு 89% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is good. ஹீட்டிங் பிரச்சனை இந்த போன்ல நாங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை டெஸ்டிங் பண்ணும்போது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி பெஸ்ட் ஆர் எனிதிங். சோ ஹீட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா BGMI and COD நாங்க விளையாடி பார்த்தப்போ ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து 40 FPS கேமிங் தான் கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்லா கிடையாது, பட் ஸ்டேபிளா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் throttle ஆகுறது இல்ல. அண்ட் போன வருஷம் கொடுத்த A16ல Dimensity 6300 ஓட இந்த Exynos 1330 வந்து இட்ஸ் a better chipset. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் நாங்க டெஸ்டிங் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்குது. அண்ட் பேட்டரி டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குன்னு சொன்னேன்ல. சோ 40 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் பண்ணிரும் அண்ட் 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் டூ பேட். அண்ட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். ஏன்னா 5G பேண்ட்ஸ் தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். Wi-Fi 5 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி NFC சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் NFC வந்து Samsung போன்ஸ்ல இட்ஸ் a very important feature. ஏன்னா உங்களுக்கு வந்து அது கூட Samsung wallet கிடைச்சிரும். அண்ட் நிறைய பேர் வந்து Samsung போன்ஸ் வாங்குறதுக்கான காரணமே அதுதான் Samsung wallet. அண்ட் A16லயும் உங்களுக்கு Samsung walletோட ஃபீச்சர் இருக்கு. அடுத்து let's take a look at the display. இப்பதான் switch on பண்ணிருக்கேன் நானு. 6.7 inch Full HD plus 90 Hz refresh rate உள்ள சூப்பர் AMOLED display கொடுத்திருக்காங்க. Of course 120 Hz கிடையாது, பட் ஸ்டில் high refresh rate plus AMOLED இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இஸ் வெரி வெரி குட். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1100 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க வெளிய எடுத்துட்டு போகும்போது டைரக்ட் சன்லைட்ல டிஸ்ப்ளே நல்லா பளிச்சுன்னு தெரியுது, பிரச்சனையே இல்ல. இன் திஸ் பிரைஸ் ரேஞ்ச் இந்த பிரைட்னஸ் வந்து இஸ் நாட் டூ பேட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சாம்சங்கோட AMOLED டிஸ்ப்ளே குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். நல்லா கிறிஸ்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு, பஞ்சியா இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பாத்தீங்களா கலர்ஸ் பாருங்களேன், அப்படி பாப் ஆகுது. ஸோ தட்ஸ் குட். பட் விஷயம் என்னன்னா வாட்டர் டிராப் நாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. பை தி வே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். நெட்ஃபிளிக்ஸ்லயும் யூடியூப்லயும் HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஆஃப் கோர்ஸ் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. பட் மோனோ ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ Galaxy A17 நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சில் யாருக்காச்சும் நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நல்ல AI எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா they can actually consider the Galaxy A17. Of course நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தேடுறீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு பெட்டர் ஃபோன்ஸ் கிடைச்சிடும். பட் நிறைய பேர் வந்து இல்லைப்பா எனக்கு 20,000 rupeesக்குள்ள எனக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு தேடுறாங்கன்னா தென் ரெக்கமெண்டிங் த Galaxy A17 இஸ் a good option. அது மட்டும் இல்லை, இந்த லிமிடெட் பீரியடுக்கு வந்து சார்ஜர் பாக்ஸில் கொடுத்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி அந்த லிமிடெட் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் hopefully. So Galaxy A17 ஓட சேல் டேட்டும் அதோட பிரைஸஸும் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். வாங்க விரும்புறீங்கன்னா you can definitely check it from there. And that's it from me. இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற என்ன வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்க அதுவும் நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, because we are trying to listen to you. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.